விஜய் பலியாக்கி விடக்கூடாது. ஏன்னா இல்லாத ஒன்றை சொல்லி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு செயற்கையான பிம்பத்தை கட்டமைச்சு அதில் விஜய் இரையாக்கிறாதீங்க அப்படின்னு திரு தனியரசு சொல்ல வர்றார். நிகழ்வை காணும் மக்களுக்கும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். அண்ணன் தனியரசு முதல் முறையாக விஜய் மேல பரிதாபப்பட்டிருக்காரு, பலியாயிடக்கூடாதுன்னு பரிதாபப்பட்டிருக்காரு. இந்த பரிதாபம் அண்ணன் கிட்ட இருந்து வரதுதான் நமக்கு பயமாவே இருக்கு. வேற யார்கிட்ட இருந்து வந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் கிட்ட இருந்து வர பரிதாபம் இருக்கு இல்லையா, அது பயமா இருக்கு. சார் 2021 ஸ்டாலின் தவறாரு, விடியல் தர போறாரு அப்படிங்கிற அந்த வேர்டை ஃபார்ம் பண்ணத அந்த பிரசாந்த் கிஷோர் அமைத்த கூட்டம் தான் சொல்றாங்க. இப்ப அந்த பாட்டை நான் இப்படி பாடுறேன், மேபி பிரசாந்த் கிஷோர் வந்தால் எதிர்காலத்துல வரும் பாருங்க, இந்த பாட்டு இன்னும் நல்லா இருக்கும். விஜய் தவறாரு, விடியல் தர போறாரு, ரொம்ப நல்லா இருக்கும். விவிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். நான் விடியல சொல்ல மாட்டேன், ஏன்னா அது திரு டிஎம்கே உடைய கட்சியோட வார்த்தை. அது விஜய் தான் வராரு, விவேகமா ஒரு ஆட்சி தராரு. நமக்கு இப்போ விவேகமான ஆட்சி தான் வேணும். ஏன்னா எல்லாருமே ஒரு பதட்டத்திலயும் ஒரு பயத்திலயும் இன்னைக்கு நாட்டை கொண்டு நிக்க வச்சிட்டோம். ஒரு பக்கம் மத பிரச்சனை, ஒரு பக்கம் திருப்பி திருப்பி சிறுபான்மையினர். கேக்குதா சார்? சிறுபான்மையினருக்கான பிரச்சனைகள் தொடர்ந்து பார்த்தா திருப்பி வேலை வயல் மாதிரி இன்னொரு இடத்துல நடக்குது. ஒரு பக்கம் மதமா ஒரு பிரச்சனை, இளைஞர்கள் குடியால மிக தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இளைஞர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தலைவன் தான் தலைவன். காமராஜ் ஏழைகள் இல்லாதவர்கள் படித்தால் நாடு மாறும்னு ஒரு உயர்ந்த எண்ணம் நினைத்தாரு. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அடிப்படையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வர ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு தலைவன் வேணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நீங்க அரசியல் அமைப்புகள் விஜய்க்கு வாய்ப்பு தருமா, முடியுமான்னு கேட்டா முடியாது சார். பார்வையில் முடியும். ஏன்னா மக்களுக்கு தேவை மாற்றம். அது இல்ல மாற்றம் சொல்லி பல பேர் பல முயற்சிகள் மாற்றம் வேணும் அப்படின்னு தான் தேமுதிகவே உருவானது. அதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை சந்திச்சிருக்கதன் மூலமா தாவேகாவில் என்ன மாற்றம் நிகழ்ந்துருச்சு? பிரசாந்த் கிஷோர் மூலமா இன்னைக்கு ஒரு பிம்பம் கிடைச்சிருக்கு. ஓகே, அவர் வந்திருக்காரு, பார்த்திருக்காருன்னு. அது களத்துல என்னவா எதிரொலிக்குன்னு கேக்குறாங்கல்ல. இல்ல சார், லாஸ்ட் எலெக்ஷன் தானே சார். எப்பவுமே ஒரு படத்தோட டைரக்டர் ஆகட்டும், நடிகர் ஆகட்டும், லாஸ்ட் படம் என்ன ரிசல்ட்ன்றதை வச்சுதான் சார் நான் கமிட் பண்ணுவாங்க, கணக்கு போடுவாங்க. அது மாதிரி பார்த்தா பிரசாந்த் கிஷோருடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கே 2021 சாலிடா வந்தாங்க, ஜெயிச்சாங்க. ஓகே, அப்ப அவரு இப்ப இந்த களத்துக்கு வராரு. அது அப்ப கமல் சார் ஹெல்ப் பண்ணாருன்னு நான் கேள்விப்பட்டேன். கமல் சார் மூலமா தான் பிரசாந்த் கிஷோர் அங்க வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டது. மேபி ஐ அம் ராங். இப்போதைக்கு கமல் சார் அவரும் 2021 எலெக்ஷன் தனிச்சிருந்தார் சார். இல்ல சார், அப்ப டிஎம்கேவோட சேரலா இருந்தது. நான் சொல்றது எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கேவோட சேரலா இருந்தது கமல் சார். அதுக்கு அப்போ இந்த வேலை நடந்ததா நான் கேள்விப்பட்டேன். இப்ப நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா சார், 21 டிஎம்கே திருப்பி அரியணைக்கு ஏறுவதற்கு பிரசாந்த் கிஷோர் காரணமாக இருந்தது போல் 26 அடுத்த எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் கூட இருந்தா இல்ல. அது என்ன கேக்குறாங்கன்னா சார், திமுகவுக்கு ஒரு வரலாறு இருக்கு சார். திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கு சார். விஜய்க்கு அரசியல் வரலாறு என்னன்னு கேக்குறாங்க சார். உங்க வரலாறு எம்ஜிஆர்னு ஒரு நடிகர் வந்த உடனே உங்க வரலாறு மறைக்கப்பட்டது. புரட்சி தலைவி ஜெயலலிதா ஒரு நடிகை அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டது. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான வரலாறு கிடையாது, கூட்டணி வரலாறு. நீங்க புரிஞ்சுங்க. நீங்க என்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரோ அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் மேல பெரிய பாசக்காரரு, தனியார் சொன்னேன். அதனால எம்ஜிஆர்ங்கிற ஒரு பிரம்மாண்ட சக்தி வந்த உடனே கலைஞர்ன்றவர் தடுமாறினாரு, உண்மையாது. அதே மாதிரி ஜெயலலிதா வந்த உடனே ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் பண்றதுன்றது கலைஞருடைய சாணக்கியத்தனத்துக்கு சவாலா இருந்தது. பர்சனாலிட்டி சார், அந்த பர்சனாலிட்டி திரு விஜய் வச்சிருக்கிறாரு. அந்த விஜய் வச்சிருக்கும் போது பிரசாந்த் கிஷோர் மாதிரி களப்பணி செய்யறதுக்கு இப்ப என்னன்னா சார், நேரம் ரொம்ப கம்மி சார், டைம் ரொம்ப கம்மி சார். இனிமே சைக்கலாஜிக்கலா ஒர்க் பண்ணணும் சார். மக்களுக்கு என்ன வேணும்? அது ஏற்கனவே பிஜேபி ஆட்சி கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணிருக்காரு. அவரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆனா பர்சனல் ரெக்கார்டு தோத்துக்காரு. அது அப்படிதான் நடக்கும். அவர் பர்சனலா ஜெயிச்சாருன்னா அது அப்ப அவர் தான் எல்லாத்துக்கும் கஷ்டமாயிடும். மோடி காரணம் இல்ல, டிஎம்கே காரணம் இல்லன்ற மாதிரி ஆயிடும் சார். டிஎம்கே தான் சார் காரணம். இவங்க எடுத்து கொடுப்பாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் விஜய் ஜெயிக்க போறாரு. அது காரணம் கிஷோர் கிடையாது, திரு விஜயோட பர்ஃபார்மன்ஸ், விஜயோட ஃபேன்ஸுங்க.
வெறித்தனமா இருக்கிற விஜயோட ஃபேன்ஸுங்க தான் காரணமா இருக்கணுமே தவிர எங்க இருந்தோ வந்த ஒரு பிரசாந்த் கிஷோர் காரணமாக இருக்க மாட்டார். ஆனால் அவர் வியூகம் அமைத்து தருவார். விஜயோட ரசிகர்கள் அள்ளி தூள் கழிவிடுவாங்க. கேப்போம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். சார், பிரசாந்த் கிஷோர் வந்ததா 2 நாள் அரசியல் செய்தி. இந்த சந்திப்புல என்ன பேசப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட நேற்று ஒரு 2.5 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம். உங்களுக்கு வரக்கூடிய தகவல் என்ன? இந்த ஆலோசனை, பிரசாந்த் கிஷோர் வந்தது, இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது? அதாவது சார், பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய்க்கு வந்ததுனால விஜய் வந்து ஒரு பெரிய பர்சனாலிட்டி, பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அவர் வந்ததுனால வந்து ராக்கெட் ஃபியூவல் வச்ச ஃபிளைட் மாதிரி அவர் பறக்க போறாருன்னு பிரவீன்காந்த் பேசினாரு. நான் பிரவீன்காந்துக்கு 2 சம்பவத்தை நான் சொல்றேன். அதே பிரசாந்த் கிஷோர் சம்பவம் தான். பிரசாந்த் கிஷோர் வந்து ரஜினிக்கு வியூக அமைப்பாளரா வந்தார். 1 நாள் 2 நாள்ல 18 நாட்கள் வந்து மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தார். மொத்தம் ஒரு 10 கோடி ரூபாய் ரஜினி கிட்ட வாங்கினார். அந்த பிரசாந்த் கிஷோர் அதை திருப்பி தரவும் இல்ல, ரஜினி அரசியலுக்கு வரவும் இல்ல. அந்த அரசியல் வந்து முட்டையாய் போயிடுச்சு. 1. 2வது, அவராவது அரசியலுக்கு வரலன்னு விட்டுறலாம். 2வது வந்து சார், ரஜினியை முட்டைன்னு சொல்லாதீங்க சார். ரஜினிக்கு வந்து இறங்கி வந்து களத்துல இருந்து தோத்துட்டு போல சார். அவரை நீங்க முட்டு கொடுக்கற யாருக்கும் முட்டு கொடுக்க அவரை சரி. ரெண்டாவது சார், நீங்க ரஜினிகாந்த் எலெக்ஷனுக்கு வரலன்னு சொன்னீங்கல்ல, கமலுக்கு வியூகம் அமைச்சாரு பிரசாந்த் கிஷோர். கமலுக்கு வியூகம் அமைச்சாரு. கமலுக்கு வியூகம் அமைச்சு அவர்கிட்ட இதே மாதிரி உக்காந்தாரு. பல நாட்கள் உக்காந்தாரு, வியூகம் அமைச்சாரு. அப்போ கமல் நீங்க சொன்ன மாதிரி திமுகவோட சேருவாரா அப்படி இப்படின்லாம் வியூகம் போச்சுன்னு சொன்னீங்களா, அந்த டைம் தான் அது. அந்த டைம்ல வியூகம் அமைச்சாரு கமலுக்கு. கமல்கிட்டயும் காசு வாங்கினாரு, ஓடி போயிட்டார். ரைட்டா? 2 பேர், 2 இது. பிரசாந்த் கிஷோரோட தமிழக எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 ஃபெயிலியர் ஆல்ரெடி இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ வந்து அவர் விஜய்க்கு வந்து வியூகம் அமைக்கிறாரு. கேளுங்க. Successful-ஆனது DMK not a complete success, sir. It is not a complete success. It is only an 80% success. அதை நான் அப்புறம் சொல்றேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னு. அதுக்கப்புறம் அவரோட வியூகம் வந்து பீகார்ல வந்து பெரிய அளவுக்கு தோத்தது. இன்னைக்கு வந்து அவரோட வியூகத்தை செயல்படுத்துறது அளவுக்கு ஐபேக் கம்பெனின்ற கம்பெனில இருந்து அவர் டிவியேட் ஆயிட்டார். டோட்டலா அவர் டிவியேட் ஆயிட்டார். அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு செல்லாத காசு. உங்க கட்சியில, விஜய் கட்சியில வேற யாரும் பெருசா சேரல சார். வெறும் வியூக அமைப்பாளரே சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியம் ஒரு வியூக அமைப்பாளர், வாய்ஸ் ஆஃப் காமன் இவரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி ஒரு வியூக அமைப்பாளர். இப்ப 3வது வியூக அமைப்பாளர் வந்து பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னா, பிரசாந்த் கிஷோருக்கு 100 கோடி ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும். அந்த ஃபீஸ் செலவு வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து ஏத்துப்பாரு. இதுதான் அவர் ஏடிஎம்கேல பேசின பேக்டும். அதுதான் ஏடிஎம்கே வானாம்பா, நீ கொண்டே வரவானா, நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கு ஆதாரபூர்வமான தகவல் இது வரைக்கும் ஓகே, நீங்க அப்படி சொல்லலாம். அவர் போக முயற்சி பண்ணது உண்மை. சரி, இது திஸ் இஸ் சோர்சஸ் சே ஓகே, அது என்னோட தகவலாவே இருக்கட்டும். ஆனா இவங்க எத்தனை வியூக அமைப்பாளரை கொண்டு வருவாங்க? வெறும் வியூக அமைப்பாளர் கட்சியா இருக்கு விஜய் கட்சி. வெறும் வியூக அமைப்பாளர்கள் தான் அங்க வேலை செய்யறாங்க. அந்த கட்சியில முதல்ல சேர்ந்தாலே ஜான் ஆரோக்கியம். வெறும் வியூகம் வேலைக்கு ஆகாது தம்பி. நீங்க குழம்புல வந்து காரப்பொடி, மிளகாத்தூள் போடணும், உப்பு போடணும், காய்கறிகள் போடணும், எல்லாம் போடணும். வெறும் தண்ணி மட்டும் ஊத்திக்கினே இருந்தீங்கன்னா அது பேர் குழம்பா? வெறும் தண்ணி எதுக்கு தம்பி? எல்லா இன்கிரீடியன்ட்டும் இருந்து அதோட தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சாதான் ஓகே. வியூக அமைக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண பூச்சி வேலை தான். புரியுதுங்களா? அது ஒன்றும் பெரிய வேலைகள்லாம் கிடையாது. இப்போ கலைஞருக்கு யார் வியூக அமைச்சா? ஜெயலலிதாக்கு யார் வியூக அமைச்சா? எம்ஜிஆர் வந்து இவ்வளோ தொலைவுக்கு எம்ஜிஆரை பத்தி பேசுறீங்களே, எம்ஜிஆர் பட்ட கஷ்டம் மாதிரி யார் பட்டிருக்கா கஷ்டம்?
ஊரு ஊரா தெரு தெருவா நைட்டு பகல் அந்த ஓட்ட வண்டியில சுத்தி பல வருஷம் கடுமையா திமுக சட்டமன்ற உறுப்பினராகவும் திமுக தலைவராகவும் உழைச்சவரு. இது என்னை கைது செய்ய ராணுவம் வந்தாலும் சந்திப்பேன்னு மதுரை மாநாட்டில் முழங்கினவர் எம்ஜிஆர். அப்ப இன்கம் டாக்ஸ் வரதா இருந்தது அவரை நோக்கி. அந்த மாதிரி மிக கடுமையான உழைப்பை கொடுத்தவர் எம்ஜிஆர். அதோட வெற்றி தான் வந்து எம்ஜிஆர் பெற்ற வெற்றி. ரைட்டா? இவரு வந்து எந்த உழைப்பையும் கொடுக்கல, எந்த தேர்தலையும் நிக்கல, எதுக்குமே வரல, எதுவுமே ப்ரூஃப் பண்ணல, எந்த எக்ஸாமும் எழுதல. இவரு வந்து பாஸ் ஆயிட்டாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட். நீங்க எப்படி சொல்வீங்க? இது எந்த வகையில இது நியாயம்? இது இவரு இருக்கிற ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணா நீங்க வியூகத்தை அமைக்கணும். ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு வியூகம்? கேப்போம் சார்.